السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்திற்குரிய சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த தொடரில் இன்றைய வகுப்பிலே 233வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வல்வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுதிம்ம الرضاعة وعلى المولود له رزقهن وكسوتهن بالمعروف الآية. அதாவது அன்புள்ள சகோதரிகளே, தலாக்குடைய சட்டங்களை சொல்லி வரக்கூடிய அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பால்குடி சட்டம் பற்றிய சில விடயங்களை இங்கே தெளிவுபடுத்துகிறார். இப்போ தலாக்குக்கும் பால்குடி சட்டத்திற்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண் அவரிடத்தில் குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அவள் பால் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அது பற்றிய தெளிவுகளை தர வேண்டிய அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பால்குடி சட்டத்தை சொல்கிறார். வல்வாலிதாத் யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன் லிமன் அராத அன் யுதிம்ம الرضاعة. பால்குடியை நிறைவு செய்ய விரும்புகின்ற கணவருக்காக தாய்மார்கள் தம் குழந்தைகளுக்கு 2 வருடங்கள் பூரணமாக பாலூட்ட வேண்டும். இங்கே பொதுவாக பால்குடி சட்டம் சொல்லப்பட்டாலும் குறிப்பாக தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் பற்றி இந்த வசனம் பேசுவதாக தப்சீர் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுவது அவள் மீது உள்ள கடமையாகும். வல்வாலிதாத்து யுர்திஅன, தாய்மார் பாலூட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னாலும் இதனுடைய அர்த்தம் பாலூட்ட வேண்டும் என்கிற கட்டளை என்பதை குர்ஆனுடைய நடையை பார்க்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுவது என்பது அவள் மீதுள்ள கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாலூட்டலை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரிகளே, 2 வருடங்கள் வரைதான் பாலூட்டுதல் என்கிற அந்த அம்சம் இடம்பெற வேண்டும். 2 வருடங்களுக்கு மேல் பாலூட்டுவது என்பதை பொறுத்தவரையில் அது சில சந்தர்ப்பங்களில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் ஆர்வமூட்டப்பட்ட ஒன்று அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து பாலூட்ட வேண்டிய காலம் சொல்லப்படுகிற அதே நேரத்தில் பால் குடி உறவு ஒன்று ஏற்படுவது உங்களுக்கு தெரியும். அல் உம்மு மினர் ரதாஅ, பால்குடி தாய், பால்குடி சகோதரிகள் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. உலமாக்கள் சொல்கிறார்கள், பால்குடி சட்டம், அதாவது ஒருவர் பால்குடி உறவின் மூலம் மஹ்ரமாகுவது என்பது 2 வருடங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் பால் குடிக்கும்போது ஏற்படக்கூடியது தான் என்பதை சொல்கிறார்கள். அதிலும் பால் குடிக்கும்போது ஒரு தடவை பால் குடிப்பது என்பது பால்குடி உறவை ஏற்படுத்த மாட்டாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஹர்ரிமுல் மஸ்ஸா வலல் மஸ்ஸதான் வலல் இம்லாஜத்து வலல் இம்லாஜத்தான். ஒரு தடவை உறிஞ்சி குடிப்பது அல்லது 2 தடவை குடிப்பது பால்குடி உறவை உண்டாக்க மாட்டாது. அதாவது ஹம்சு ரதாஅத்தின் மஅலூமாத், 5 தடவைகள் பால் குடிக்க வேண்டும். ஒரு 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 தடவை ஒருவர் பால் குடித்தார் என்பதற்காக பால்குடி உறவு ஏற்படுவதில்லை. அந்த பால் குடிப்பது என்பது சும்மா பெண்ணுடைய மார்பிலே பாலை வைத்து வாயை வைத்து ஒரு தடவை குடிப்பதனால் அது ஏற்படுவதும் இல்லை. அந்த பசிக்காக வேண்டி பால் குடிக்க வேண்டும். அந்த பால் குடிப்பது என்பது 5 தடவைகள் நடந்திருக்க வேண்டும். இவ்வாறு நடந்தால்தான் பால் குடி உறவு ஏற்படும். அதோடு சேர்த்து 2 வருடங்களுக்கு உட்பட்ட காலப்பகுதியில் அந்த பால்குடி
முறை இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கிற நேரத்தில் கட்டாயமாக 2 வருடங்கள் பூர்த்தியாகும் வரைக்கும் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் பின்னால் அதனுடைய சட்டம் வருகிறது, ஃபைன் அராதா ஃபிசாலன் அன் தராதி மின்ஹுமா வ தஷாவுரின் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா. 2 பேரும் கணவனும் மனைவியும் பிள்ளையினுடைய தாயும் தந்தையும் மஷூரா பண்ணி அவர்கள் விரும்பி இடையிலே அந்த பால் குடிப்பதை நிறுத்த விரும்பினால் அவர்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே 2 வருடங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு பெண் பால் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. 2 வருடங்கள் பால் கொடுத்தால் நிச்சயமாக அது குழந்தையினுடைய உள வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றும் என்பதை மருத்துவம் என்று நமக்கு தெளிவுபடுத்தியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே இன்னும் ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான், வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். அதாவது கணவன் அந்த குழந்தையின் தந்தையை பொறுத்தவரையில் பாலூட்டக்கூடிய தாய்க்குரிய உணவையும் ஆடையையும் நல்ல முறையில் கொடுக்க வேண்டும். இந்த மஅரூஃப் என்கிற சொல்லை பொறுத்தவரையில் இதற்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் விளக்கம் சொல்லும்போது உர்ஃப் என்கிற ஒரு அம்சத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். உர்ஃப் என்றால் ஆதத், வழமை, வழக்காறு. அப்போ பால் கொடுக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு அல்லது அந்த குழந்தையினுடைய தாய்க்கு இவர் செலவு செய்வதும் ஆடை வாங்கி கொடுப்பதும் என்பது ஊரில் என்ன வளமை இருக்கிறதோ அந்த முறையில் செய்தால் போதும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு தகவலையும் அல்லாஹ் சொல்லுகிறான், லா துகல்லஃபு நஃப்சுன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்தப்படுவதில்லை. அப்போ யாரையும் நாம் அவர்களுடைய சக்திக்கு மீறி எந்த ஒரு விஷயத்திலும் கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹ். எங்களால் சுமக்க முடியாததை எங்கள் மீது நீ பொறுப்பாக்காது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்துவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹு தஆலாவுடைய இந்த சட்டங்கள் மனிதனுடைய இயல்புக்கும் அவனுடைய இயலுமைக்கும் ஏற்ற முறையில்தான் அமைந்திருக்கிறது. அவனுடைய இயலுமைக்கு ஏற்ற முறையில்தான் அதை அவன் பின்பற்ற வேண்டும். அவன் தன்னை வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய சக்திக்கு மீறி அல்லாஹுடைய சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும்போது, வத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எனவே குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய அவருடைய மனைவி அந்த குழந்தையின் தாய்க்கு செலவு செய்ய வேண்டும், ஆடைகள் கொடுக்க வேண்டும், நல்ல முறையில் கொடுக்க வேண்டும். சக்திக்கு மீறி அவர் தன்னை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அதே போன்று லா துதார்ர வாலிதத்துன் பிவலதிஹா வலா மௌலூதுன் லஹு பிவலதிஹி. எந்த ஒரு அதாவது தந்தை தன் பிள்ளைக்காகவோ சிரமத்துக்குள்ளாக்கப்பட மாட்டான். தந்தை மரணித்து விட்டால் இது போன்ற கடமை, அதாவது தந்தை பிள்ளைக்காக வேண்டி சிரமப்படுத்தப்படுவதில்லை. அதே போல் தாயும் சிரமப்படுத்தப்படுவதில்லை என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ அவருடைய சக்திக்கேற்ப அந்த லா துகல்லஃபு நஃப்சுன் இல்லா உஸ்ஸாஹா என்கிற அந்த வசனத்திற்கான விளக்கமாக இது அமைந்திருக்கிறது. அப்போ கணவன் மௌத்தாகிவிட்டார், அந்த குழந்தையின் தந்தை மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னால் வஅலல் வாரிசி மிஸ்லு தாலிக், அவருடைய வாரிசுகள் அதுபோன்று செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஃபஇன் அராதா ஃபிசாலன் அன் தராதி மின்ஹுமா வ தஷாவுரின் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா. ஏற்கனவே நம்ம சொன்னது, அதாவது அவர்கள் 2 பேரும் பொருந்தி மஷூரா செய்து பால்குடியை நிறுத்த விரும்பினால் அவர்கள் மீது குற்றமில்லை என்று சொல்கிறார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சட்டத்தை சொல்கிறான், வ இன் அரத்தும் அன் தஸ்தர்திஉ அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாலூட்டுவதற்காக வேண்டி வேறு பால் குடிக்கக்கூடியவர்களை
நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள விரும்பினால் உங்கள் மீது அது குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிள்ளைக்கு நம்முடைய மனைவி, அதாவது பிள்ளையின் குழந்தையின் தாய் பாலூட்ட வேண்டும். தவிர்க்க முடியாத காரணங்களால் அல்லது வேறு ஏதும் காரணங்களால் தாய் பாலூட்ட முடியாத பட்சத்தில் வேறொரு பெண்ணை பால் கொடுப்பதற்காக வேண்டி நாம் ஹயர் பண்ணுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஹிலிய காலத்தில் இது பரவலாக இருந்த ஒரு நடைமுறை. அதனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹலீமா என்கிற ஒரு பெண்மணி பாலூட்டி இருக்கிறார்கள். அது இஸ்லாம் தடை செய்யாமல் அதை தொடர்ச்சியாக அனுமதித்து வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த காலத்திலும் சில நேரங்களில் சில பெண்கள் வேலைக்கு போகிறவர்களாக இருப்பார்கள், அல்லது வேறு மருத்துவ பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் வேறொரு பெண்ணிடத்தில் பாலூட்ட விரும்பினால் அதில் மார்க்கத்தில் தடை இல்லை என்பதை அல்லாஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே நேரத்தில் செவிலித்தாயை உருவாக்கினாலும், அதாவது பாலூட்டுவதற்கு வேறொரு பெண்ணை ஹயர் பண்ணியிருந்தாலும் மனைவிக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்க வேண்டி, பிள்ளைக்கு பால் ஊட்டவில்லை என்பதற்காக வேண்டி மனைவிக்கு கொடுப்பதை நிறுத்திவிட முடியாது. அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த வசனத்தை நீங்கள் தர்ஜமாவை எடுத்து மீண்டும் 2-3 தடவைகள் படித்து பாருங்கள். இதிலே பால் ஊட்டுவது பற்றி, அதே டைமில் ஒவ்வொருவரும் அவருடைய சக்திக்கு உட்பட்ட வரையில் செயற்படுவது என்பது பற்றி, கணவன் மனைவியை டோர்ச்சர் பண்ணவும் கூடாது, மனைவி கணவனை டோர்ச்சர் பண்ணவும் கூடாது என்பது, அதுபோல் பால்குடியை நிறுத்துகிற போது 2 பேரும் மஷூரா செய்து கொள்வது, பொருந்திக் கொள்வது, இன்னும் ஒரு பெண்ணை ஒரு செவிலித்தாயாக எடுத்து பாலூட்ட விரும்பினால் அதை செய்வதற்கு அனுமதி. அதே நேரத்தில் செவிலித்தாயை நாம் வைத்து பாலூட்டுகிற நேரத்தில் மனைவியை கைவிட முடியாது, அவளுக்குரிய ஹக்கை கொடுக்க வேண்டும் என்கிற இந்த செய்திகளை எல்லாம் படித்து பார்க்கிற போது குடும்ப வாழ்க்கை தொடர்பாக இவ்வளவு நுணுக்கமாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை முடிக்கிற போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வத்தகுல்லா, அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஏவியபடி வாழுங்கள், அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் தக்வா. அல்லாஹ் எவற்றை நமக்கு ஏவி இருக்கிறானோ அவற்றை எடுத்து நடப்பது, அல்லாஹ் எவற்றை தடுத்திருக்கிறானோ அவற்றை நாம் தவிர்ந்து கொள்வது, அப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா வலியுறுத்தி விட்டு திரும்ப சொன்னார், வஅலமு அன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்யக்கூடியவற்றை நுணுக்கமாக பார்க்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். இப்போ அல்லாஹுடைய பார்வையிலிருந்து நாம் தப்ப முடியாது. இப்போ நிறைய பேர் இரட்டை வேடம். அப்போ ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனைக்கு குடும்ப பிரச்சனை வருகிறது, அதிலே பள்ளிவாசல் ஜமாத்தோ அல்லது காதியோ யாரோ தலையிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லுகிற போது அந்த கணவன் சில நேரங்களில் மிக பக்குவமாக நடந்து கொள்வது போல காட்டிக்கொள்வான். தன்னுடைய சைடில் எதுவுமே குறையில்லை என்பது போலவும், கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது போலவும் அவன் தன்னை காட்டிக்கொள்வான், அல்லது பெண் அப்படி காட்டிக்கொள்வாள். பிறகு அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டால் அதற்கு மாற்றமாக அவர்கள் நடப்பதை இன்று உலகத்தில் சர்வசாதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நமக்கு அட்வைஸ் பண்ணப்படும் போது நான் அப்படி நடந்து கொள்கிறேன், எடுத்து நடப்பேன், அவ்வாறு செய்கிறேன், இவ்வாறு செய்கிறேன் என்று சொல்வது, ஆனால் வீட்டை போனதுக்கு பிறகு பழைய ஸ்டைலிலே இருப்பது, இது ஒரு வகையான இரட்டை வேடமாகும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இங்கே அல்லாஹ் என்ன உணர்த்துகிறான் என்றால், நீங்கள் எல்லா இடங்களிலும் ஒன்று போல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா மிக நுணுக்கமாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் பஸீர், அவனுடைய பார்வையிலிருந்து எதுவுமே மறையாது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நம்முடைய குடும்ப வாழ்க்கை தொடர்பாக பேசக்கூடிய இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு வசனமாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் சொன்னது போல் இந்த வசனத்தை தர்ஜமத்துல் குர்ஆனை எடுத்து நன்றாக 2-3 தடவைகள் வாசியுங்கள். இது சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குங்கள். அதன் அடிப்படையில் செயற்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சுபஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.